Welcome to Electrical Primes. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா that is about stepper motor. Okay, we all know that what is a stepper motor. Stepper motor moves in a step angle. Okay, இன்னைக்கு நம்ம வந்து இதில் வந்து 8051 கிட் யூஸ் பண்ணி என்னோட ஸ்டெப்பர் மோட்டார் வந்து எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். Okay, so before going into the working of a stepper motor, let's we discuss about the programming concept of a stepper motor. Okay, first நீங்கள் வந்து நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இன்டர்ஃபேஸிங் ப்ரோக்ராம் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அதோட கண்ட்ரோல் வேர்ட் அட்ரஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த போர்ட் பின்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ப்ரோக்ராம் வந்து எழுத முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ என்னோட ஆரிஜின் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு அட்ரஸ் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத ஒரு இண்டிகேஷன் தான். ஓகே, ஸோ நான் வந்து என்னோடய ஆரிஜின் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு 8000 செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்னா வந்து கண்ட்ரோல் வேர்டோட உங்களுக்கு வேர்ட் தெரியும். ஓகே, கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டர் வந்து எனக்கு வந்து என்னது FF23 மேக்ஸ் கீட்டில் வந்து FF23. ஓகே, ஸோ மேக்ஸ் கீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ FF23 அண்ட் அதோட கண்ட்ரோல் வேர்ட் வந்து 80. ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, அக்யூமுலேட்டரில் மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 16 பிட் கண்ட்ரோல் வேர்ட் அட்ரஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, அடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அக்யூமுலேட்டர்லேருந்து டிபிடிஆர் மூவ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 3 லைன்ஸ் வந்து எதுலையுமே சேஞ்ச் ஆகாது இன்டர்ஃபேஸிங் கான்செப்டில். ஓகே, மேக்ஸ் கிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் தான் எழுத முடியும். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், அக்யூமுலேட்டர்லேருந்து டிபிடிஆருக்கு என்னோட டேட்டாஸை மூவ் பண்ணுறேன். It is to external RAM. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட இன்புட் போர்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் ஐ எம் கோயிங் டு யூஸ் இன்புட் போர்ட் அஸ் FF20. FF20னா இது வந்து என்ன போர்ட் A. ஓகே, ஸோ அந்த அட்ரஸ் நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். அந்த அட்ரஸ் லோட் பண்ணால் தான் எனக்கு அந்த போர்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க, அந்த போர்ட்டுக்குள்ளே கண்ட்ரோல் வேர்ட் கொடுத்துருங்க. ஓகே, தட் இஸ் 00. அந்த வந்து என்ன பண்ணிக்கோங்க, அக்யூமுலேட்டர் வந்து டிபிடிஆருக்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், என்னோட கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டர் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து என்னோட போர்ட் அட்ரஸை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்ட்டை வந்து நான் இப்போ ஐஓ போர்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன்னா அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இதில் வந்து எனக்கு வந்து ரொட்டேஷன் வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா தட் இஸ் நான் வந்து இப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த வந்து சென்ஸ் திஸ் இஸ் 8 பிட்ஸ். ஓகே, என்னோட ரொட்டேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெப் ஆங்கிள்ஸ் வந்து 1 2 4 8. ஸோ இந்த மாதிரி என்னோட வைண்டிங்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அதனால எனக்கு ஃபஸ்ட் இன்புட்டாக வந்து நான் வந்து 0 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்புட். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்த இன்புட்டை என்ன பண்ணால் அக்யூமுலேட்டர்லேருந்து டிபிடிஆருக்கு மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்போ நான் ஃபஸ்ட் ஒரு இன்புட் கொடுத்துட்டேன்ல, எனக்கு வந்து இந்த ஸ்டெப் ஆங்கிள்ஸில் தானே மூவ் ஆகும். ஸோ இந்த ரொட்டேஷன் எடுக்கும்போது எனக்கு வந்து சம் டிலே தேவைப்படும். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டிலே ரொட்டீனை கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிலே ரொட்டீன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஹியர். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோட டிலே வந்து கால் பண்ணுறேன். சம் டிலே ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் இன்புட் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து டிலே கொடுத்ததுக்கப்புறம் என்னோட செகண்ட் இன்புட் கொடுக்க போகிறேன். இல்லை என்னோட செகண்ட் இன்புட் வந்து என்னது 0 2. ஓகே, ஸோ நான் அதை வந்து அடுத்து லோட் பண்ண போகிறேன். லோட் பண்ண டேட்டாவை என்ன பண்ணோம், அக்யூமுலேட்டர்லேருந்து டிபிடிஆருக்கு சேஞ்ச் பண்ணோம். ஓகே, ஸோ மூவ் எக்ஸ் டிபிடிஆர் கமா ஏ.
அக்யூமுலேட்டர்லேயே வச்சு நம்மளால அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டேட்டா பாயிண்டர் கொண்டு வந்து தான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணி இப்போ நான் அடுத்த இன்புட் கொடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு வந்து அடுத்த ரொட்டேஷன் எடுக்கிறதுக்குள்ள நான் வந்து என்ன பண்ணணும், சம் டிலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ எம் காலிங் அ டிலே. ஓகே, லாங் கால் டு டிலே. ஓகே, ஸோ இப்போ லாங் கால் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட தேர்ட் இன்புட் நான் லோட் பண்ணணும். that is I'm going to load my third input as 04. Okay, so 04 நான் வந்து third input லோட் பண்ணுறேன். ஓகே, லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாது, அக்யூமுலேட்டர்லேருந்து டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இப்போ தேர்ட் 3 இன்புட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நான் லாஸ்ட் இன்புட் என்ன 8ன்னு கொடுக்கணும். ஸோ அது கொடுக்குறதுக்காண்டி என்ன பண்ணுறேன், ஒரு டிலே வந்து திரும்ப அகெயின் நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், என்னோட 4th இன்புட் கொடுக்க போகிறேன். வாட் இஸ் மை 4th இன்புட், தட் இஸ் 08. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால், அக்யூமுலேட்டரில் இருக்கிறது டேட்டா பாயிண்டருக்கு கொண்டு வரணும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ரொட்டேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ 8 கொடுத்துட்டேன் அப்படின்னா திரும்ப நான் வந்து இன்னொரு டிலே எடுத்தேன். அது வந்து அகைன் என்ன ஆகும், 1லேருந்து எனக்கு வந்து ரொட்டேஷன் எடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, தட் இஸ் த ஸ்டெப் ஆங்கிள். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப அகைன் ஒரு டிலே கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இப்போ ப்ரோக்ராம் திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா திரும்ப நான் வந்து என்ன பண்ணணும், என்னோட ஃபஸ்ட் இன்புட் நான் கொடுத்தேன்ல அந்த இடத்துல இருந்து தான் என்ன பண்ணணும், ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஐ எம் ஷார்ட் ஜம்ப் டு ஃப்ரம். ஓகே, ப்ரோக்ராம் வந்து அகைன் அங்கேருந்து என்ன ஆகும், ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், டிலே கொடுத்தோம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு டிலேக்குன்னு ஒரு ஆரிஜின் வந்து இதில் செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டிலே ப்ரோக்ராம் வந்து நான் செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். ஓகே, நான் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், டிலே ஆரிஜின் செட் பண்ண போகிறேன். ஸோ செட் டிலே ஆரிஜின் அஸ் மெயின் ப்ரோக்ராம் வேறு அட்ரஸில் கொடுங்க, டிலே ப்ரோக்ராம் வேறு அட்ரஸில் கொடுங்க. நான் வந்து என்ன லூப் டிலே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தட் இஸ் ஐ ஹவ் யூஸ்டு டபுள் லூப் டிலே ரொட்டேன். ஓகே, ஸோ டபுள் லூப் டிலே ரொட்டேன் கான்செப்ட் வந்து நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கோம். ஓகே, 2 ரெஜிஸ்டர் இனிஷியலைஸ் பண்ணணும், 2 ரெஜிஸ்டர்லையும் எஃப்எஃப்னு இன்புட் லோட் பண்ணணும். லோட் பண்ணிட்டு 2 ரெஜிஸ்டரும் எப்போ 0 வருதோ அது வரைக்கும் அந்த டிலே வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். 0 வந்தோடனே என்ன ஆகும், நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது மூவ் ஆயிடும். ஓகே, தட் இஸ் த டிலே ரொட்டேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ரெஜிஸ்டர் R0ல் வந்து எஃப்எஃப்னு லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் R1, #FF. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் ரெஜிஸ்டரையும் என்ன பண்ணுறேன், எஃப்எஃப்னு லோட் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள், என் DJNS at R1, ஸோ இந்த R1 வந்து 0 ஆகிறது வரைக்கும் இது வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கு, இந்த லூப்லேயே ரன் ஆக சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ R1 வந்து 0 ஆகிறது வரைக்கும் இந்த லூப்லேயே வந்து என்ன ஆகும், ரன் ஆகும். ஜீரோ ஆனோடனே அது வந்து எங்கே போயிடும், கோ டு எண்ட். ஓகே, ஸோ இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், இது 0 ஆனதுக்கப்புறம் இந்த லைனுக்கு லூப் வரும். இதில் என்ன கொடுத்துருக்கு, DJNS at R0, லூப். ஸோ R0 வந்து எனக்கு 0 ஆகிறது வரைக்கும் அது வந்து என்ன பண்ணும், இந்த லூப்பில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, டு லூப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஹவ் ரிட்டர்ன் டு மை ப்ரோக்ராம். end of program. ஓகே, ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து மெயின் ஆரிஜின் இருக்குது, டிலே ஆரிஜின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும், யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட் பை யூஸிங் எ மெயின் ப்ரோக்ராம் அட்ரஸ். ஓகே, உங்களுக்கு டிலே ஆரிஜினுக்குள்ள அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்குள்ள மெயின் ப்ரோக்ராம்குள்ள ஆரிஜினுக்குள்ள அட்ரஸ் யூஸ் பண்ணி உங்களோட அவுட்புட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் எழுதுனது வந்து என்ன ரொட்டேஷனுக்கு அப்படின்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷனுக்கு. ஸோ எனக்கு வந்து ரொட்டேஷன் எப்படி இருக்கும், 1 2 4 8 போது என்னோட LEDs வந்து இப்படி பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும்.
and also I'll be having a stepper motor. Okay, just to vibrating mode. Okay, so இப்போ இதே இது வந்து நீங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சேஞ்ச் யர் இன்புட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஓகே, ஸோ எப்படி கொடுத்துக்கோங்க 08 04 02 அண்ட் ஃபைனலி 01. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட இன்புட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா your motor will run in a anti-clockwise direction. Okay, so this 1248 வந்து உங்களோட clockwise rotation அப்படின்னா that is anti-clockwise rotation எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி வரும் 8421. Okay, so this is about stepper motor. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ஒர்க்கிங் என்னங்கிறத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஸ்டெப்பர் மோட்டரோட ஒர்க்கிங். ஸோ ஸ்டெப்பர் மோட்டர்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், இட் மூவ்ஸ் இன் ஸ்டெப். ஓகே, இதோட ஸ்டெப் ஆங்கிள் பொறுத்து நம்மளுக்கு வந்து ஸ்டெப்பர் மோட்டரோட ரொட்டேஷன் வந்து இருக்கும் டிபெண்டிங் அப்பான் இன் டிகிரிஸ். ஓகே, ஸோ இதில் வந்து 8051 கிட் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்டெப்பர் மோட்டார் வந்து கிளாக்வைஸ் ரொட்டேஷன் அண்ட் ஆல்சோ ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து இன்டர்ஃபேஸிங்னாலே நம்மளுக்கு வந்து என்ன வேணும், ஒரு பஸ் வேணும் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டெப்பர் மோட்டார் கிட்ட எடுத்திருக்கேன். இது கூட 8051 கிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பஸ் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த 2 போர்ட் பின்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணோம், கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் இன்டர்ஃபேஸிங் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ரொட்டேஷனுக்கு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து மெயின் ப்ரோக்ராம் இருக்கும், டிலே ப்ரோக்ராம் இருக்கும். ஏன்னா அது வந்து நெக்ஸ்ட் ரொட்டேஷன் ஆங்கிள் மூவ் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து அதோட டிலே வந்து இருக்கும். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட் நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ரோக்ராமில் வந்து எந்த தப்பும் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். ஸோ வந்து ப்ரோக்ராம் வந்து வரிசையாக டைப் பண்ணிடலாம். 8007 FF 8008 வந்து 20. ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்தது வந்து என்னோடய கண்ட்ரோல் வேர்டை செட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் இப்போ இதுலேருந்து கொடுக்குறது தான் என்னது அப்படின்னா என்னோடய டேட்டாஸ் வந்து நான் வந்து லோட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரொட்டேஷன் கொடுக்க போகிறேன், தட் இஸ் 01. ஓகே, நான் வந்து ஃபார்வர்டில் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து இதில் எல்லாமே 8 பிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னோடய இன்புட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 4 8 ஃபார் ஃபார்வர்ட் ரொட்டேஷன். இதே இது ரிவர்ஸ் ரொட்டேஷன் போடுறேன் அப்படின்னா 8 4 2 1. ஓகே, ஸோ ஒரே ஸ்டெப் தான் ரிப்பீட்டடாக வரும், நமக்கு ஜஸ்ட் இன்புட்ஸ் மட்டும் தான் மாறும். ஓகே, கொடுத்த இன்புட் அக்யூமுலேட்டர் டேட்டா பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிலேயை வந்து கால் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இன்புட் கொடுக்க போகிறேன், தட் இஸ் 02. தேர்ட் இன்புட் கொடுத்துட்டேன் 04ன்னு.
ஸோ இப்போ என்னோடய மெயின் ப்ரோக்ராம் நான் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து என்னோடய டிலே ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறேன். ஸோ டிலே ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அட்ரஸ் வந்து மாறும். ஓகே, மெயின் ப்ரோக்ராம் ஒரு அட்ரஸ்லையும் டிலே ப்ரோக்ராம் அட்ரஸ்லையும் கொடுப்போம். ஸோ வந்து என்னோடய டிலே ப்ரோக்ராமோட அட்ரஸ் வந்து 8030. ஓகே, ஸோ 8013 கொடுத்து என்னோடய டிலே ரோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டிலே ப்ரோக்ராம் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சு இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மெயின் ப்ரோக்ராம்குள்ள அட்ரஸ் கொடுத்து தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, டிலே ப்ரோக்ராம்குள்ள அட்ரஸ் கொடுக்கக்கூடாது, நம்மளோட மெயின் ப்ரோக்ராம்குள்ள அட்ரஸ் கொடுத்து தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, execute பண்ண போகிறேன். that is execute from starting address of the program 8000. இங்கே பாருங்கள், என்னோட ஸ்டெப்பர் மோட்டார் எல்இடி வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ரொட்டேஷன் வந்து எடுக்கும். ஓகே, ஸோ ஓகே, என்னோட ஸ்டெப்பர் மோட்டாரும் பாருங்கள் ஆங்கிள் வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இன் பை ஃபார்வர்ட் ரொட்டேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போங்க 8000. ஓகே, ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு 1248 அப்படி கொடுத்த இடத்துல என்ன பண்ண ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, 8000Dயில் வந்து 8, இதில் 4, 2, 1. ஓகே, இப்போ நான் வந்து ரிவர்ஸ் ரொட்டேஷனுக்கு கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். தட் இஸ் எக்ஸிக்யூட் ஃப்ரம். ஓகே, எக்ஸிக்யூட் ஃப்ரம் 8000 கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட மோட்ரு வந்து பாருங்கள் ரிவர்ஸ் ரொட்டேஷனில் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, திஸ் இஸ் த ஸ்டெப்பர் மோட்டார் ஒர்க்கிங் டியூரிங் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரொட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ ஸ்டெப் ஆங்கிள் வந்து ஸ்டெப் ஆங்கிளில் மூவ் ஆகும். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தடையும் ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்கு வந்து ப்ரோக்ராம் இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எழுதணுன்னு ஜஸ்ட் கொடுத்துருக்க ப்ரோக்ராம்லேயே நீங்கள் வந்து இன்புட் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும், நமக்குள்ள ரொட்டேஷன்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் டு தட் ரிவர்ஸ் ரொட்டேஷன்ஸில் எடுக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இது 1, 2, 4, 8. ஓகே, ரிவர்ஸ் ரொட்டேஷனுங்கும் போது எல்இடிஸ் வந்து 8, 4 to 1 இந்த ஆங்கிளில் நம்மளுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஃபார்வர்ட் ரொட்டேஷன் பார்க்கும்போது 1, 2, 4, 8. ஸோ இந்த ஆங்கிளில் நம்மளுக்கு ரொட்டேஷன்ஸ் வந்து எடுக்கும். ஓகே, திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் அ ஸ்டெப்பர் மோட்டார். தேங்க்யூ.